பீட்டர் சதி வழக்கு பார்க்க போகிறோம். 1928-29 நடைபெற்றது. 1927 வந்து காரக்பூர் ரயில்வேயில் பணிமனையில் வேலைநிறுத்தம் பண்ணுறாங்க தொழிலாளர்கள். அதுக்கப்புறம் வந்து 1927 வந்து விலுவா ரயில்வே பணிமனையில் வேலைநிறுத்தம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் பண்ணுறாங்க கல்கத்தாவில். அதுக்கப்புறம் வங்காளத்தில் சணல் ஆலையில் வந்து வேலைநிறுத்தம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பொன்மனையில் வேலைநிறுத்தம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து கோவப்படுறாங்க. 1928ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டம் ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் 1928ஆம் ஆண்டில் பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா வந்து சட்டம் ஏற்றி கொடு சட்டங்களை ஏற்றி வந்து 32 பேரை கைது பண்ணுறாங்க. 5 பேர் வந்து விடுவிக்கிறாங்க. அதில் 27 பேர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறாங்க. இதில் வந்து 8 பேர் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவர்கள். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா காந்தியடிகள் நேரு வந்து சிறைக்கு சென்றவர்களை பார்க்க போகிறாங்க. இவங்களை வந்து புகழ்பெற்ற வழக்கறிஞர்களை தான் வந்து நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க. KF நாரிமன், MC சுக்கலா இவங்க தான் வந்து 27 பேருக்காக கோர்ட்டில் வந்து வாதாடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேருவும் காந்தியடிகளும் வந்து சிறைச்சாலையில் சென்று சந்திக்கிறாங்களா. அதனால் வந்து மக்கள் வந்து திரும்ப போராட்டம் பண்ணுறாங்க. வெளியில் வந்து போராட்டம் பண்ணி பெரிய விஷயமாக இது வந்து ஆகுது.